ஹலோ கைஸ், ராணி அண்ட் அபினவ் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோ லைட் வாங்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்டு ஸ்டார்டிங்கே அந்த பாதமெங்கும் சந்தனம் பூசி அப்படியே வைவ் அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2ல் அந்த சாங் எவ்வளோ ஒரு கூஸ் பம்ப் சாங்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ ராணி மட்டும் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ரோ வந்து அப்படியே தூக்கி போடும்போது கரெக்டாக நின்றுருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்திருக்கும். அவங்க பாவம் அவங்க ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதையும் மீறி அவங்க வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா அப்படி பார்த்தீங்கன்னா, நாட்டு குத்து ரவுண்டுக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டாக இருந்துச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ குத்துன மாதிரியே எனக்கு தெரியல. இது வந்து ஒரு டிவோஷ்னல் ரவுண்டுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பக்கா மேட்ச் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு குத்து பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு குத்து டான்ஸ் மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அபினவ் வந்து சொல்லணும்னா அபினவுக்கு மட்டும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ராக்கி பை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வேறு லெவல் பண்ணியிருப்பார் அபினவ். ஸோ ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து டான்ஸ் வந்து பெருசாக இல்லை, லிஃப்டிங்லாம் தான் நிறைய இருந்தே தவிர டான்ஸ் பெருசாக இல்லை. அதே மாதிரி ராணியும் இந்த வாட்டி கொஞ்சம் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு லிஃப்டிங்காக இருக்கட்டும், ராணிலாம் அந்த கை முட்டிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடினாங்கல்ல, அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.